ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமா நம்ம 30 நாள் இங்கிலீஷ் சேலஞ்சில் 3 நாளை முடிச்சிட்டு இன்னைக்கு டே 4ல கெத்தா என்ட்ரி கொடுத்துருக்கோம். நேத்து நாம பார்த்தது எல்லாமே ஒரு தேர்ட் பர்சன், அதாவது நம்ம பக்கத்துல இல்லாத ஒருத்தரை பத்தி எப்படி பேசுறதுன்னு. இன்னைக்கு நாம என்ன கத்துக்க போறோம்? ஆனா நாம எப்பவுமே செய்யறேன் பண்றேன்னு மட்டுமே பேசிட்டு இருக்க முடியாது இல்ல. நிஜ வாழ்க்கையில நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, பிடிக்காது அல்லது மாட்டோம். உதாரணத்துக்கு, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவனுக்கு காஃபி பிடிக்காது, அவங்க இன்னைக்கு வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த இல்லை அல்லது இல்லைன்னு மறுத்து சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு தனி ரூல் இருக்கு. இதுல தான் நிறைய பேர் ஐ நாட் நோ அல்லது ஹீ நாட் கம் அப்படின்னு தப்பா பேசுறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அந்த நாட் அப்படின்ற வார்த்தையை எப்படி சரியான இடத்துல போடுறது, அந்த டோன்ட் மற்றும் டசன்ட்க்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, இதத்தான் அக்குவேர் ஆணிவேரா பிரிக்க போறோம். இந்த வீடியோவோட முடிவுல நீங்க எதையும் தைரியமா இல்லைன்னு இங்கிலீஷ்ல சொல்ல கத்துப்பீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு செம்ம சீக்ரெட் ஃபார்முலா சொல்ல போறேன். அதை வச்சு நீங்க ஆயிரக்கணக்கான நெகட்டிவ் வாக்கியங்களை ஒரு நிமிஷத்துல உருவாக்க முடியும். நீங்க ரெடியா? எதையும் நோன்னு இங்கிலீஷ்ல அழுத்தமா சொல்ல பழகுற அந்த ஆர்வத்தோட வாங்க இன்னைக்கு கிளாஸுக்குள்ள போலாம். சரி பாஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் நெகட்டிவ் சென்டென்சஸ். ஆனா பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் விஷயத்த நான் தூக்கி எறியணும்னு நினைக்கிறேன். நிறைய பேரு இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கும் போது சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு வராது ப்ரோ, ஐ காண்ட். நான் தமிழ் மீடியம் படிச்சவன், எனக்கு கிராமர் மண்டையில ஏறாது, யாராவது கிண்டல் பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஒன்னு கவனிச்சிங்களா? நாம ஒரு விஷயத்த எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போதே நம்ம மூளை அந்த விஷயத்த கத்துக்கிற கதவை மூடிடுது. ஆனா ஒரு குழந்தைய யோசிச்சு பாருங்க, அது விழுந்து விழுந்து நடக்கும்போது எனக்கு நடக்க தெரியாதுன்னு ஒரு ஓரமா உட்கார்ந்துடுதா? இல்லையே. இன்னைக்கு நாம எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்ல கத்துக்க போறோம். ஆனா அது உங்க வாழ்க்கைக்கு பொருந்தாது. இங்கிலீஷ் கத்துக்கிறதுல நீங்க ஒருபோதும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா இன்னும் நான் கத்துக்கல, ஆனா சீக்கிரம் கத்துப்பேன்னு சொல்லணும். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இப்பவே கமெண்ட்ல ஐ கேன் டூ இட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட வாங்க நெகட்டிவ் வாக்கியங்களை எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். சரி நண்பர்களே, இப்போ பாடத்தோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். நாம ஒரு விஷயத்த இல்லை அல்லது இல்லைன்னு சொல்லும்போது இங்கிலீஷ்ல ஒரு சின்ன ரூல் இருக்கு. வெறும் நாட் அப்படின்ற வார்த்தையை மட்டும் தனியா பயன்படுத்த முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்பர் வேணும். அந்த ஹெல்பர்ஸ் தான் இந்த டோன்ட் மற்றும் டசன்ட். நிறைய பேர் இங்கிலீஷ் பேசும்போது பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஐ நாட் நோ அல்லது ஹீ நாட் ஸ்பீக் அப்படின்னு சொல்றது. இது இங்கிலீஷ்ல தப்பு. இப்போ நான் சொல்ல போற இந்த சிம்பிள் ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. டோன்ட், டூ நாட். இவங்களுக்கெல்லாம் இதுதான் ஜோடி. நாம டே 1 மற்றும் டே 2ல பார்த்த அந்த 4 ஹீரோக்கள் இருக்காங்கல்ல, ஐ, யூ, வி, தே. இவங்க 4 பேருக்கும் இல்லைன்னு சொல்ல டோன்ட் தான் பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு, எனக்கு தெரியும் நான் ஐ நோ, ஆனா எனக்கு தெரியாது நான் ஐ டோன்ட் நோ. நீ ஓடுகிறாய் நான் யூ ரன், நீ ஓடவில்லை நான் யூ டோன்ட் ரன். நாங்கள் விளையாடுகிறோம் வி பிளே, நாங்கள் விளையாடவில்லை வி டோன்ட் பிளே. அவர்கள் வருகிறார்கள் தே கம், அவர்கள் வரவில்லை தே டோன்ட் கம். சுருக்கமா சொன்னா இந்த 4 பேருக்கும் டோன்ட் அப்படின்ற ஒரு பாதுகாவலன் கண்டிப்பா இருக்கணும். 2. டசன்ட், டஸ் நாட். அந்த எஸ் மேஜிக் இங்கேயும் வரும். இப்போ நம்ம டே 3 ஹீரோக்களுக்கு வருவோம். ஹி, ஷி, இட். இவங்களுக்கு டோன்ட் வராது, அதுக்கு பதிலா டசன்ட் வரும். இங்க ஒரு முக்கியமான ரகசியத்தை கவனிங்க. டே 3ல நாம பார்த்தோம் ஹி ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு எஸ் சேர்க்கணும்னு. ஆனா நெகட்டிவ் வாக்கியத்துல அந்த டசன்ட் உள்ள வந்தாலே அந்த எஸ் ஓடி போயிடும். ஏன் தெரியுமா? டசன்ட்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு எஸ் இருக்கு. அதனால மறுபடியும் இன்னொரு எஸ் தேவையில்லை. அவன் வேலை செய்கிறான், ஹீ ஒர்க்ஸ். ஆனா அவன் வேலை செய்யவில்லைன்னா ஹீ டசன்ட் ஒர்க்
he doesn't worksன்னு சொல்லக்கூடாது. அவள் பாடுகிறாள். she sings. அவள் பாடவில்லை. she doesn't sing. இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. doesn't ஒரு ரவுடி மாதிரி. அவன் உள்ள வந்தா செயலோட இருக்கிற எஸ் பயந்துட்டு ஓடிடும். 3. ஏன் இது இவ்வளவு முக்கியம்? பாஸ், இங்கிலீஷ்ல சரளமா பேசணும்னா இந்த டோன்ட் வர்சஸ் டசன்ட் வித்தியாசம் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு இன்டர்வியூல போய் he don't know அப்படின்னு சொன்னா அது ரொம்ப தப்பா தெரியும். ஆனா he doesn't knowன்னு சொன்னா நீங்க கிராமர்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி நண்பர்களே, இப்போ நாம கத்துக்கிட்ட ரூல்ஸ நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு வாக்கியங்கள் மூலமா பார்க்கலாம். நான் சொல்ல நீங்களும் மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. அப்போதான் அந்த டோன்ட் மற்றும் டசன்ட் வித்தியாசம் உங்க நாக்குல சரளமா வரும். எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை. ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி. ஆனா அவனுக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்லைனா he doesn't drink tea. கவனிச்சீங்களா? he வரும்போது doesn't வருது. நாம டிவி பார்க்கறதில்லை. we don't watch TV. அவ சினிமா பார்க்கறதில்லை. she doesn't watch movies. இங்கேயும் she வந்ததால doesn't வந்திருக்கு. ஒரு முக்கியமான இடம். அவங்க எனக்கு உதவ மாட்டாங்க. they don't help me. இந்த மெஷின் சரியா வேலை செய்யல. it doesn't work properly. இங்க it வந்ததால doesn't போட்டிருக்கோம். ஆனா worksன்னு சொல்லாம workன்னு தான் சொல்லணும். அந்த எஸ் இங்கே வராது. அவர்கள் கால்பந்து விளையாடுவதில்லை. இன்று மழை பெய்யவில்லை. they don't play football. it doesn't rain today. சரி நண்பர்களே, இப்போ தியரி எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு. practice makes perfect. இன்னைக்கு நாம பார்த்த இந்த டோன்ட் மற்றும் டசன்ட்டை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்லித்தரேன். 1. The negative reality practice. உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்களை கவனிங்க. நீங்க இன்னைக்கு பண்ணாத ஒரு விஷயத்த சொல்லுங்க. I don't go to the theater today. உங்க ஃப்ரெண்டு பண்ணாத ஒரு விஷயத்த சொல்லுங்க. He doesn't call me. இப்படி தினமும் 5 வாக்கியங்களை சத்தமா கண்ணாடி முன்னாடி நின்னு பேசி பாருங்க. நாளைக்கு வரப்போற டே 5 கிளாஸ் தான் இருக்கிறதுலயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். இது வரைக்கும் நாம பேசினது எல்லாமே நாமளா சொல்ற விஷயங்கள். ஆனா மத்தவங்க கிட்ட கேள்வி கேட்கணும்ல. உனக்கு தெரியுமா? அவன் வருவானா? நீ சாப்பிட்டியா? இந்த மாதிரி கேள்வி கேட்கறது எப்படி? எஸ் நோ கொஸ்டின்ஸ் அப்படின்ற ரகசியத்தை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்க தெரிஞ்சாலே நீங்க இங்கிலீஷ்ல 50% உரையாடல தொடங்கிடலாம். ஹோம்வொர்க். ஒரு டோன்ட் வாக்கியம் மற்றும் ஒரு டசன்ட் வாக்கியத்தை இப்போவே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை திருத்தி தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு டே 5 வீடியோல சந்திக்கலாம். கீப் பிராக்டிசிங், ஸ்டே கான்ஃபிடென்ட்.